காஷ்மீரில் நடந்த தாக்குதல் இரு நாட்டிற்கும் இடையேயான போராக மாறிவிடக்கூடாது என்றும் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு நாடு பொறுப்பு என பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர் தொடுக்கக்கூடாது என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காஷ்மீர் தாக்குதலுக்கு காரணம் மத்திய அரசின் நடவடிக்கைகள் தான் என குற்றம் சாட்டினார். சாதி, மதம், இனம், மொழி என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என உணர்வோடு பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்றும், ஆனால் இந்தியாவில் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பகை வளர்த்து ஒற்றுமை இல்லாத சூழலை சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் என்றும் விமர்சித்தார். காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகள் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு பயன்படவில்லை என்றும், மாறாக அதை தீவிரப்படுத்துவதற்கு தான் பயன்பட்டுள்ளது என்பது காஷ்மீரில் தற்போது நடந்துள்ள தாக்குதல் தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசு பாகிஸ்தான் அரசு மீது விதித்துள்ள தடைகள் இரு நாடுகளுக்கு இடையேயான போராக மாறிவிடக்கூடாது என்றும், அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கூறியது தங்களது ஆதங்கத்தின் வெளிப்பாடு என்றும் தெரிவித்தார். கேவலமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு, படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும், பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். அனைத்து இந்தியர்களும் இத்தகைய பயங்கரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதை பார்க்கிறோம். கஞ்சா வழக்கில் 12 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்து கண்ணாடியை உடைத்து கைதிகளான சகோதரர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை கீரைத்துறை பகுதியில் கடந்த 7/3/2024 ஆண்டில் 25 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மதுரை புதுஜெயில் ரோடு முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன், பிரசாத் மற்றும் பாண்டியராஜன் மனைவி சரண்யா ஆகியோரை கீரைத்துறை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை மதுரை 1வது போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. நீதிபதி ஹரிஹரகுமார் வழக்கை விசாரித்து 3 பேருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் 1 லட்சம் அபராதமும் விதித்து நேற்று தீர்ப்பளித்தார். இதையடுத்து மூவரையும் சிறைக்கு அழைத்து செல்ல போலீசார் தயாரான போது தீர்ப்பை கேட்டு ஆத்திரமடைந்த பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் ஆகிய இருவரும் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்து பலத்த குரலில் கூச்சல் எழுப்பியவாறு நீதிமன்றத்தின் கண்ணாடிகளை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களின் கையில் கண்ணாடி குத்தியதில் ரத்தம் முடிந்தது. அப்போது இருவரும், நாங்கள் வெள்ளை காளியின் கூட்டாளிங்க, கிளாமர் காளி கொலையில் எதற்கு சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர் செய்தீர்கள்? நாங்கள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் நீதிபதியை கொல்லாமல் விடமாட்டோம் என கூச்சலிட்டனர். போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தவாறு பலத்த பாதுகாப்புடன் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். நீதிமன்றத்தில் ரகளையில் ஈடுபட்டது தொடர்பாக இருவர் மீதும் அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தண்டனை விதிக்கப்பட்ட இருவரும் நீதிமன்றத்திற்குள் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் தற்கொலை விவகாரத்தில் விஏஓ மீது குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது விஏஓ லஞ்சம் வாங்குவது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா. 45 வயதான அவர் அச்சிறுபாக்கம் கிராம நிர்வாக அலுவலரான முத்துமாரி என்பவரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். பொதுமக்கள் மற்றும் சக ஊழியர்கள் முன்னிலையில் உயரதிகாரிகள் தன்னை திட்டியதால் மன உளைச்சலில் இருந்த கீதா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் கிராம நிர்வாக அலுவலரான முத்துமாரி லஞ்சம் வாங்க வற்புறுத்தியதன் காரணமாகவே கீதா தற்கொலை செய்து கொண்டதாக புதிய தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலரான முத்துமாரி லஞ்சம் பெறுவது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
உதகையில் ஆளுநர் நடத்த இருந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு செய்தது சரியான முடிவு என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மகாலில் மதிமுக முன்னாள் எம்பி சிப்பிபாறை ரவிச்சந்திரனின் இல்ல திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை நிலைய செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியதை கண்டிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஆளுநர் உதகையில் இன்று துணைவேந்தர் கூட்டத்தை நடத்த இருந்ததை தவறு என்று கருதி துணைவேந்தர்கள் புறக்கணித்தது சரியானது என்றும், ஆளுநர் வேந்தராக இருந்தாலும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தீவிரவாத செயலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் இந்தியாவிற்கு மட்டும் எதிரி கிடையாது, மனிதநேயத்திற்கும் அவர்கள் எதிரி என்றும் வைகோ, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், 30 வருட காலமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துள்ளார். வைகோவின் குரல் தமிழக மக்களின் குரலாகவே பார்க்க வேண்டும் என்றும், மீண்டும் தமிழக மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார், அதனை திமுக பரிசீலனை செய்யும் என்று தாங்கள் நம்புவதாக நம்பிக்கை தெரிவித்தார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை ஒரு தீர்வு கொடுக்க முடியாது. அது நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு வன்முறை சம்பவத்தினாலேயோ இல்லாட்டி ஒரு தீவிரவாதிகளுடைய இதனாலேயோ இந்த மாதிரி ஒரு அதுக்கு உண்டான ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. இன்னைக்கு அந்த காஷ்மீர்ல அந்த இடத்துல பகல்காம்ங்கிற இடத்துல ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது. அது கிட்டத்தட்ட 26க்கு மேற்பட்டவங்க இறந்திருக்கிறாங்க. இது என்னன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்களை அடையாளப்படுத்தி அதை கொண்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது இந்த வலதுசாரி அரசியல் சிந்தனை, இந்த ஜாதி மத அடிப்படையில செயல்படுற சில இயக்கங்கள், அவங்க இந்த இளைஞர்கள்கிட்ட அந்த வன்முறை அதை விதைக்கிறாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி அது காஷ்மீர தீவிரவாதிகளா இருக்கட்டும், எந்த தீவிரவாதமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர் பக்கம் ஜாதி ரீதியான அந்த வன்முறையா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். ஜாதி மதங்களை கடந்து மக்கள் சிந்திக்கணும். அதுக்குண்டான இதை அரசியல் இயக்கங்கள் பொறுத்து தலைவர்களும் அதுக்குண்டான இதை கொடுக்கணும். உளுந்தூர்பேட்டையில் மணல் அள்ளுபவர்களிடம் நாள் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பேசியுள்ள ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மணல், கூழாங்கற்கள், பண்டல் மண் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. மேலும் இந்த கடத்தலுக்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அதன் அடிப்படையில் மணல் அள்ளுவதற்கு அனுமதி அளித்ததாக உளுந்தூர்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்த 2 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மணல் மற்றும் கூழாங்கற்கள் கடத்துபவர்களிடம் பணம் எப்படி வசூலிக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கூறும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் நாள் ஒன்றுக்கு 3 முறைக்கு மேல் மணல் அள்ளுவார்கள் எனவும், அவர்களிடம் தனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாயும் மற்ற காவலர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் எனவும் வசூலிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளுக்கு காவல்துறையினரை உடந்தையாக செயல்படலாமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நாளைக்கு ஒரு நாள் தான் ஓட்டுறானா, எப்போதுமே ஒரு நாள் ஓட்டானா மினிமம் 5 ரூபா. சரியா? அதே 3 வண்டின்னு சொல்றதுனா நம்பக்கூடாது, அதிகமாக தான் ஓட்டுவான். சரியா? எப்பயுமே அவன்கிட்ட பேரம் பேசி 5 ரூபாய் டிஎஸ்பிக்கு 1 ரூபாய் உங்களுக்கு. சரியா? அவன்கிட்ட போய் பேசிட்டு வாங்க. கேப்பை கழித்து வைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.